நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஏடிஎம் மூலம் பணம் எடுப்பவர்களுக்கென ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்கள் அனைவரும் அவர்களுடைய அன்றாட வாழ்வில் பணத்தை எடுப்பதற்கும் போடுவதற்கும் ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தி வருகின்றனர். அதிலும் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு என்று பல வகை டைப்ஸ் உள்ளது. அப்படிப்பட்ட சூழலில் ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கு இனி கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும். ஒரு நாளைக்கு 5 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் வாடிக்கையாளர்கள் கட்டணம் செலுத்த வேண்டும். ஏடிஎம்களில் இன்டர்சேஞ்ச் கட்டணம் அதிகரித்துள்ளது. வாடிக்கையாளர்களுக்கு புதிய விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கு கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும். இப்பொழுது பணம் எடுப்பதற்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டும். அதற்கு பேங்க்ஸ் அதாவது வங்கிகள் கட்டணம் வசூலிக்கும். ஒரு நாளைக்கு 5 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் கட்டணம் வசூலிக்கப்படும். இதுவரை ஒரு நாளைக்கு 5 முறை இலவசமாக பணம் எடுக்க முடியும். ஆனால் இப்பொழுது அதிக பணம் எடுத்தால் கட்டணம் வசூலிக்கப்படும். உங்கள் சேமிப்பு தொகையை உங்கள் கணக்கில் இருந்து எடுப்பதற்கு வங்கி கட்டணம் வசூலிக்கும். இது போன்ற விதிமுறைகளும் வரவிருக்கின்றன. அதிகபட்சமாக பண பரிவர்த்தனை கட்டணம் 21 22 உயர்த்தப்பட்டுள்ளது. இப்போதிலிருந்து 5 முறை இலவசமாக பணம் எடுக்கலாம். ஆனால் அதற்கு மேல் பணம் எடுத்தால் இந்த புதிய கட்டணம் செலுத்த வேண்டும். இன்டர்சேஞ்ச் கட்டணம் உயர்வு. ஏடிஎம் இன்டர்சேஞ்ச் கட்டணம் ரூ. 17 19 உயர்ந்துள்ளது. இந்த இன்டர்சேஞ்ச் கட்டணம் மற்ற வங்கிகளில் ஏடிஎம்மில் பணம் எடுக்கும்போது வசூலிக்கப்படும். வரம்பு மீறினால் கட்டணம். உங்கள் கார்டு பிஎன்பி அதாவது பஞ்சாப் நேஷனல் பேங்க் வங்கியுடையதாகவும் நீங்கள் வேறு வங்கியில் ஏடிஎம்மில் பணம் எடுத்தாலும் இந்த வரம்பை மீறினால் இந்த கட்டணத்தை செலுத்த வேண்டும். மறுபுறம் ஏடிஎம் இயக்குவதற்கான செலவும் படிப்படியாக அதிகரித்து வரும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இதுபோல கவர்மெண்ட் அறிவிப்புகள், அனைத்து உண்மை அறிவிப்புகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.